அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் வைகானச திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 வருடங்கள் பழமையான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர் மூலவராகவும், கருவறை விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னாரும், உற்சவராக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றனர். வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் மாலையில் வைகானச திருக்கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மாலையில் திருக்கோவில் பிரகாரம் முழுவதும் 5008 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. தோளுக்கிணியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி அர்த்த மண்டபத்தில் காட்சி தந்தருளினார். பூஜைகள் நடைபெற்றதும் திருக்கார்த்திகை தீபத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. கோவிலின் முன்பகுதியில் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை மண்டபத்திற்கு எழுந்தருளியதும் புண்ணியாவாசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனைக்கு வஸ்திரம், மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வைகானச திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. நிறைவாக தீபரட்சை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். தம்பி Thank you.